மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை அளிக்க அனுமதிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒசூர் சட்டமன்ற தொகுதி ஒசூர் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட வார்டு எண் 5 ஆனந்த் நகரில் தற்போது 3 ஆழ்குழாய் கிணறிலிருந்து 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 7,955 கோடி மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஜைகா நிதியுதவியுடன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஒசூர் மாநகராட்சி ஆனந்த நகரில் 2.20 லட்சம் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் வழங்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் 2026 தொடங்கப்பட்டு 2028 முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஒய் பிரகாஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதி ஓசூர் மாநகராட்சியில் வார்டன் 4, 5, 6 ஆகிய பகுதிகள் மேடையான பகுதிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே குடிநீர் செல்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே வார்டு 4, 5, 6 பகுதிகளில் ஆனந்த் நகர், பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஏற்படுத்தியிருந்தால் அந்த குடிநீர் வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அங்கே மாநகராட்சிக்கு சொந்தமான இடமும் உள்ளது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மேல்நிலை தொட்டி செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ஜப்பான் பன்னாட்டு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முதல் திட்டத்தை நம்முடைய தளபதி அவர்கள் துவங்கி வைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் இதை துவக்கி வைத்தார்கள். அப்படி வருகிற போது தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் 2 மாவட்டங்களுக்கும் தேவையான குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 120 MLD என்ற அளவிலே தான் அந்த குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. அந்த குடிநீர் திட்டத்தினுடைய மதிப்பு எப்படி என்று சொன்னால் 2030ஆம் ஆண்டு 130 MLD தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். ஆனால் இப்போதே அந்த 130 MLDக்கு மேலாக கொடுத்தும் கூட பல கிராமங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சென்றிருந்த போது அங்கே இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று மீண்டும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டத்தை கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் செலவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். விரிவான திட்ட அறிக்கையெல்லாம் தயாரிக்கப்பட்டு விட்டது. நிதிக்காக ஜைகா நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்த போது ஜூன் மாதம் அந்த நிதியை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜூன் மாத நிதி வந்தவுடன் உடனடியாக அந்த திட்டம் துவக்கப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இப்போது வருகிற இந்த குடிநீர் திட்டம் என்பது ஒகேனக்கலிலிருந்து சோர்ஸ், அந்த இடத்திலிருந்து தண்ணீர் எடுக்கிற இடத்திலிருந்து ஒசூர் செல்கிற போது கிட்டத்தட்ட 60 அடி மேல உயரமான பகுதி என்ற காரணத்தால் பல இடங்களிலே புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு தண்ணீர் சரியாக செல்கிற வகையிலே திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை ஒசூர் நகரம் முழுவதும் இப்போது 2011 மக்கள் தொகை கணக்கின்படி ஒசூர் மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை 2,45,354. தற்போது மக்கள் தொகை 3,79,720. ஒசூர் மாநகராட்சியிலே 45 வார்டுகள் உள்ளன. 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போது தரப்பட்டிருக்கிற குடிநீரின் அளவு அங்கு ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டு 13 மில்லியன் லிட்டர் எடுக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுடைய ஒரு நாள் தேவை என்பது 35 MLD தேவை. அதற்காக தான் புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே விரைவில் அந்த திட்டம் துவங்கப்பட்டு முழுமையாக ஒசூர் மாநகராட்சி முழுவதுமாக குடிநீர் தங்குதடையின்றி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.